ஸோ வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கான ஒரு சம் பார்க்க போகிறோம். 10 மாணவர்களின் எடையின் இடைநிலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 35, 42, 40, 38, 25, 32, 29, 45, 20, 24. ஓகேவா? இப்போ வந்துட்டு 10 மாணவர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க தகவல் வந்துட்டு ரெட்டைப்படையாக இருந்தால் ஒரு ஃபார்முலா வரும், அதுவே வந்துட்டு ஒற்றைப்படையாக இருந்தால் வேறு ஒரு ஃபார்முலா வரும். இப்போ நம்ம இடைநிலை வந்துட்டு ரெட்டைப்படைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ எண்ணுங்கிறது என்ன, 10 பேர் இல்லையா? டோட்டல் நம்பர்ஸ் தான் வந்துட்டு எண் வச்சுருக்கோம். ஸோ 10 ரெட்டைப்படை எண்கள் இருக்குது. ஓகேவா? 10ங்கிற நம்பர் இருக்கனால ஸோ இடைநிலை காணணும்னா ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு n/2 என்னாவது உறுப்பு, n/2ஆவது உறுப்பு ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1ஆவது உறுப்பு. ஓகேவா? இது கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்னங்கிறது என்ன, இங்கே 10 இருக்கு இல்லையா? 10 பேரோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ 10/2 ப்ளஸ் 10/2 ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், இந்த 10/2ங்கும்போது இங்கே 5 வரும், இங்கே 10/2 ப்ளஸ் 1ங்கும்போது 5 + 1 6 ஆகும். ஓகேவா? அப்படின்னா அடுத்தது என்ன ஆகுது, 1/2 இன்ட்டு 5 + 6 இருக்கு இல்லையா? 5 + 6 அப்படின்னா என்னென்னா, இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த நம்பர் வந்துட்டு நம்ம ஏறு வரிசையில் இறங்கி எடுக்கணும். எழுதிட்டதுக்கப்புறம் 5 + 6வது ஸ்தானத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே எழுதிக்கணும். ஸோ 5 6வது ஸ்தானத்தில் என்ன இருக்குது, 32 + 35 இருக்குது. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணி 1/2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 33.5 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆவரேஜ் காஸ்ட் வரும். ஓகேவா? 67/2 அப்படின்னு வரும். இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 33.5 கிலோகிராம் வரும். இதுதான் வந்துட்டு இடைநிலை காண்றதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.